ஆண்டவர் நல்லவர், சீக்கிரமாக காரியங்களை வாய்க்க செய்கிறவர். ஒன்று மாத்திரம் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும், நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? கர்த்தரையே சார்ந்து நிற்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது யாரால வருமா? கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம எந்த காரியத்தை அதிகமாக அறிக்கை செய்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் சடுதியாக என்ன செய்வார்னா நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது, நாம ஒரு காரியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னாக்க அந்த காரியங்களை குறித்து அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே நாம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் ஏன் ஆண்டவர் அறிக்கை செய்ய சொல்லுகிறார் என்றால், ரெண்டு காரியம், நாம மௌனமா இருக்கக்கூடாது. ஏனென்றால் மௌனமா யார் இருப்பார்கள் என்றால் ஜீவன் அற்றவர்கள். அல்லேலூயா. மரித்தவர்கள் என்ன இருக்கிறார்களாம்? மௌனமா இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? ஜீவனோடு இருக்கிறார். மரித்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த தேவன், என்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம்முடைய காரியங்கள் எல்லாம் உயிர் மீட்சி அடைய வேண்டும் என்றால், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கால தாமதங்கள் ஒருவேளை வரலாம். ஒருவேளை கால தாமதத்தின் நிமித்தமாக நமக்கு சோர்வுகள் வரலாம். சோர்வுகள், அசதிகள், ஒருவேளை அவநம்பிக்கை கூட மேலோங்கி நம்மளை தாக்குதல் நடத்தலாம். அல்லேலூயா. எப்பொழுது நடக்க பொழுது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று அநேக நேரங்களிலே சோர்வுகள் நமக்குள்ளே வந்து அவநம்பிக்கைகள், அவிவிசுவாசங்கள் நம்மை ஆளுகை செய்யக்கூட இடம் கொடுத்து விடுவோம் சில நேரங்களிலே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவநம்பிக்கைகளுக்கும் அவிவிசுவாசங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் ஒரு காலம் கொடுக்க கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். பரிசுத்த வேதத்திலே கர்த்தர் எனக்காக எல்லாவற்றிலும் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வேன்? அறிக்கை செய்வேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். எனக்கு முன்னால ஒரு கார் போகுது அப்படின்னா அந்த கார்ல ஒரு வசனம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை கொஞ்சம் ஸ்பீடா போய் அந்த வசனத்தை நல்லா உன்னிப்பா வாசிப்பேன். நான் எப்படி எடுத்துக்கொள்வேன்னா, இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் இந்த தருணத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு நேராக காண்பிக்கிறார், கொடுக்கிறார் என்பதை அறியும்படியாக அதை அறிக்கை செய்வதற்காக வேகமாக என்ன செய்வேன்? அந்த வசனத்தை வாசிப்பது உண்டு. ஆனா அதை எப்பொழுது நான் வேகமாக வாசித்து அறிக்கை செய்வேனோ அந்த வார்த்தை எனக்கு பதில் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. ஆண்டுடைய சத்திய வசனத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஏனென்றால் அவர் ஆதியிலே எப்படி இருந்தார்? ஆதியிலே வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே எப்படி இருந்ததாம்? தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 பார்க்கிறோம். அப்ப ஆதியில இருந்த அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அல்லேலூயா. அதனாலதான் ஸ்தோத்திரம், நம்ம வீடுகளில் எல்லாம் வசன போர்டு தொங்க விடுறோம். அழகுக்காக தொங்க விடுறோமா? இல்ல அழகுக்காக தொங்க விடுறோமா? இல்ல எப்படி யாரோ கிஃப்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தொங்க விடுறோமா? அதுக்கு இல்ல. அப்படி தொங்க விட்டீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அவரு நமக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாரு, அவர் நினைவா இதை தொங்க போடுன்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது.
அழகா இருக்குன்னு சொல்லி தொங்க போட்டா அதுலயும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது எதற்காக அந்த வார்த்தையை நம்ம வீட்டு நிலைக்கால்களிலும் ஜன்னல் சட்டங்களிலும் சுவர்களிலும் ஆணி அடித்து தொங்க விடுகிறோம் என்று சொன்னால், அதை பார்க்கிற பொழுதெல்லாம் என் தேவன் என்னோடு கூட பேசுகிறார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்வேன், இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யும் என்பதற்காக தான் நாம் ஒவ்வொருவரும் வீடுகளிலே தேவனுடைய வார்த்தையை என்ன செய்தோம், ஏதாவது ஒரு வகையில சுவரில நிலைக்கால்களில தொங்க விட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்னைக்காவது அறிக்கை செய்கிறோமா? நீங்களாம் அறிக்கை செய்கிறது இல்லையோ? நான் காலையில எந்திரிச்சோன்னே என்னை சுத்தி கிடக்கிற வசனத்தை போன அறிக்கை செய்வேன். எத்தனை வசனம் போடி அந்த எங்க சுவர்ல தொங்குதோ அத்தனை வசனத்தை தினந்தோறும் நான் அறிக்கை செய்வேன். அது வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்களும் நானும் அறிக்கை செய்வதற்கு தான். நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி எத்தனை கார்ல போனா ஏதோ அதை நான் அறிக்கை செய்து கொண்டே இருப்பேன். இப்பதானே படிச்சோம் அப்படின்ட்டு விட மாட்டேன். அது எனக்காக எழுதப்பட்ட வார்த்தை, அது எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கையை கொடுத்து சொல்லிருங்களேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கை இல்லாதவங்க மேல கையை கொடுத்துருங்க அவர்கிட்ட. எப்படி அவர் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லிடாதீங்க. அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிக்கிற இடத்துல இருக்கிறாரு. நாம ஆசீர்வாதத்தை வாங்குற இடத்துல இருக்கோம். சரிதானே? அவர் ஆசீர்வதிக்கிற இடத்துல இருக்கிறாரு. நாம் எல்லாரும் எங்க இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை வாங்குகிற இடத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், நான் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். வேதம் அப்படிதானே? அநேக வீடுகளில் என்ன வசனம் தொகும்? தேவரீர் உம்முடைய அடியானின் வீடு என்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தை செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம். நீங்க வசனம் வீடு புது வீடு கட்டினவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதே போல நீங்க இப்படியே மாற்றி பாருங்களேன். நம்ம என்ன பண்றோம்னா, சும்மா சுவர்ல எங்கெங்கெல்லாம் ஆணி இருக்கோ அங்கெங்கெல்லாம் எல்லா வசனத்தையும் தொங்க விடுறோம். அப்படி இல்லை. நாம எந்த நேரத்துல எந்த வசனம் நம்ம கண்ணுக்கு படணுமோ அந்த நேரத்துக்கு எச்சாறு போல அந்த சுவர்ல அந்த திசையில அந்த வசனத்தை தொங்க விட்டு பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. இப்ப நான் இங்க இருக்கிறேன். இப்ப எனக்கு எதிர்த்தால நான் இப்படி வெளியே போறேன். நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம்னா என்ன பண்ண போறோம்? கதவடைச்சு தானே போவோம். அப்ப வெளியே போகையில என்ன வசனத்தை பார்க்கணும்? வீட்டை விட்டு வெளியே போறோம். அப்ப என் கண்ணுக்கு முன்னால எதிர்த்தால என்ன வசனம் கிடக்கணும்? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று நான் போகையில, வீட்டை விட்டு வெளியே போகையில, கதவடைக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்க்கிற வசனம் இதுவா இருக்கணும். கரெக்டு தானே? அப்போ நம்ம எதிர்த்தால என்ன வசனம் தான் கிடக்கணும்? அந்த வசனம் தான் கிடக்கணும். அல்லேலூயா. சரி, வீட்டை பூட்டியாச்சு, வெளியே போயாச்சு, உள்ள வாரம். அப்ப என்ன வசனம் கதவுக்கு மேல கிடக்கணும்? வாசலுக்கு நேரம் மேல என்ன வசனம் கிடக்கணும்? கதவை வெளியே போகையில ஒரு வசனத்தை வாசிட்டோம். என்ன வசனம்? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிப்பட்டிருப்பாய் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கலாம். இல்ல அதை தாண்டி இன்னொரு வசனம் போடலாம். என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும் அப்படின்னு போடலாம். இல்ல அடுத்த ஒரு வசனம் போடலாம். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் போக்கை வரத்தையும் இது முதற்கொண்டு. அல்லேலூயா. சரி, அப்படின்னு போகையில எழுதியாச்சு. உள்ள வர்றதுக்கு ஒரு வசனம் வேணுமா வேண்டாமா? இருக்குங்க, பைபிள்ல இருக்கு. இப்ப வெளியே போயிட்டு வந்தாச்சு, அந்த வார்த்தை சொல்லி என்னை அனுப்பிச்சு, அந்த வார்த்தை என்னை மறுபடியும் கொண்டுச்சு, உயிரோட கொண்டு வந்துட்டு. எவ்வளவோ ஆபத்து, எவ்வளவோ விபத்து நம்ம கண்ணு முன்னால் நடக்கு, நம்மளுக்கு ஒண்ணும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். பத்திரமா கொண்டு வந்துட்டாரு. இப்ப நம்ம வீட்டு வாசல்ல நிக்கும், கதவை திறக்க போறோம். கதவை திறக்க முன்னாடி மேல என்ன வசனம் தொங்கணும்? என்ன வசனம் இருக்கணும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே கொள்ளைவார். அல்லேலூயா. இப்படி எல்லாவற்றிற்கும் வசனம் இருக்கு. அப்ப நாம எந்த இடத்துல எந்த வசனத்தை போடணும்? புரிஞ்சிட்டீங்களா? இப்படி ஒவ்வொரு அறைகளுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு
வசனத்தை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடுற இடம்னு ஒண்ணு உண்டா? என்ன இடம்? டைனிங் ஹால் இருக்குல்ல, டைனிங் ஹால்ல என்ன வசனம் போடணும் சொல்லுங்க? உன் பந்தியை சுற்றிலும் சொல்லுங்க. உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளிவு மர கன்றைகளை போல உன் பந்தியை சுற்றிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இப்படி எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் அழகான வாக்குத்தத்தத்தை எல்லா நேரங்களுக்கும், எல்லா சமயங்களுக்கும், எல்லா இடங்களுக்கும் நம்ம அப்பா அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அத்தனை வாக்குத்தத்தங்களும் எங்க இருக்கிறது என்றால் பரிசுத்த வேதத்திலே நமக்காக முத்திரை போடப்பட்டு வைத்திருக்கிறது. நமக்காக முத்திரை போடப்பட்டு இருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை ஒருவனாலும் திருட முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், உரிமை கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் உரிமை கோர வேண்டும். என்ன உரிமை கோருவது? இது எனக்கு உண்டான வார்த்தை, இது எனக்கு உண்டான வாக்குத்தத்தம், இது என் பிள்ளைகளுக்கு உண்டான வாக்குத்தத்தம், இது என் கணவருக்கு உண்டான வாக்குத்தத்தம், இது என் மனைவிக்கு உண்டான வாக்குத்தத்தம், இது என் மகளுக்கு உண்டான வாக்குத்தத்தம், என் தாயாருக்கு உண்டான வாக்குத்தத்தம், என் தகப்பனாருக்கு உண்டான வாக்குத்தத்தம், இது என் சகோதரனுக்காக சகோதரிக்கு உண்டான வாக்குத்தத்தம் என்று நீங்களும் நான் உரிமை கோரி சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்கள் வேத வசனங்கள். அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய தேவைகளை யாரிடத்தில் நாட வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நாட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேடல், நமக்கு உண்டான ஒரு தேடல் எங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை. அப்படிதாங்க ஒரு ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு உண்டான ஒரு தேடலை யாரிடத்தில் நாடினாள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நாடினாள். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தேவை இருந்தது, தன் மகளுக்கு ஒரு தேவை இருந்தது. தன் மகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு யாருடைய உதவியை நாடினால், யாரிடத்திலே கேட்டால் எனக்கு கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்து நன்றாக உணர்ந்து அவள் சரியாக பயன்படுத்தி கொண்டாள். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். 25வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரிடத்துல ஒரு துண்டு அப்பா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உதவியை நாடுகிறாள். அப்ப அவர் உதவி கேட்டுட்டு என்ன செய்கிறாள்? பணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன்கிட்ட நம்ம கேட்கிற காரியத்துல என்ன தேவை எதிர்பார்க்கிறார்னா ஒரு பணிவை எதிர்பார்க்கிறார். பணிவு எதை குறிக்கிறது? தாழ்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரிய ஆளவனாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் தேவன் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு பணிவு, ஒரு தாழ்மை. அதே போல நம்முடைய தேவையை அவர்கிட்ட கேட்பதற்கு அவருடைய உதவியை கட்டாயம் நீங்களும் நானும் நாட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவரே ஆபத்தில் உதவி செய்கிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் ஆபத்தில் இருக்கிற பொழுது நீரே எனக்கு உதவி நீர் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஆபத்தில் உதவி செய்வது யார் என்று சொன்னால் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி உதவி செய்வார் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே மனிதர்கள் மூலியமாக, ஏதாவது ஒரு மனிதன் மூலியமாக என்ன செய்வார்? உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனிதன் எந்த ரூபத்திலேயாவது மனிதனை கொண்டு தேவன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய உதவியை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாழ்மையோடு கேட்க பழக வேண்டும். ஆண்டவரே, அதுக்கு கீழே வாசித்து பாருங்க, 26 வாசிமா.
அவர் அவளை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை நோக்கி, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது, நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல என்றார். இங்கே பார்க்க வேண்டும், ரொம்ப கவனமா கேளுங்க. இங்கே அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவரிடத்துல ஒரு உதவியை நாடுகிறாள். என்ன உதவி? தன்னுடைய பிள்ளைக்கு பசியாற்றுவதற்கு ஆகாரம் தேவை, தன்னுடைய பிள்ளையின் பசியை போக்குவதற்கு ஒரு ஆகாரம் தேவை என்று அந்த ஆகாரத்திற்காக தேவனிடத்திலே அவள் மன்றாடுகிறாள். எனக்கு ஒரு உதவி நீர் செய்ய வேண்டும் என்று பணிந்து கொள்ளுகிறாள். என்ன உதவி என்று சொன்னால், என் மகள் பசியோடு இருக்கிறாள், அவளுடைய பசியை போக்குவதற்கு ஏதாவது கொடுத்து உதவி செய்யும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். ஆனால் கேட்டு பணிந்து கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவருக்கு, அந்த ஸ்திரீக்கு, அந்த தாயாருக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க கூடாது? அல்லேலூயா. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று தெளிவா சொல்லுகிறார். இப்ப பாருங்க, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய அப்பத்தை சாப்பிட வேண்டிய நீங்களும் நானும், அனுபவிக்க வேண்டிய நீங்களும் நானும் அனுபவிக்காமல் சாப்பிட முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய அப்பத்தை, அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய அப்பத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை இன்னொருவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தாழ்த்துகிறதினால். அல்லேலூயா. எங்கேயோ மூணாவது ஒரு மனுஷன், கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி கேட்பது நிமித்தமாக உங்களுக்கு எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. நல்ல யோசித்து பாருங்க. விழுந்து விழுந்து மண்டை உடைச்சி ஜெபம் பண்ணுவோம் கிறிஸ்தவர்களுக்கு, உடனே சுகம் கிடைக்காது. ஆனா மற்ற பிரிவினருக்கு சிம்பிளா ஜெபம் பண்ணிட்டு வருவோம், உடனே பதில் கிடைச்சிடும். தெரியுமா? ஏன்னா அவர்களுக்கு தெரிகிறது என்னுடைய அருமை. அருமை நாதர் இயேசுனுடைய அருமை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுனாலதான் அவர்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கையை ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க, உறுதியா வைக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறது இல்லைன்னா வைக்கிறது கிடையாது. நாம ஆண்டவர்கிட்ட 1008 கேள்வி கேட்கிறோம். ஆண்டவருக்கு 1008 கேள்வி கேட்டா ஊழியக்காரன்ட்ட எத்தனை கேள்வி கேட்பீங்கன்னு பாருங்க. 2016 கேள்வி கேட்பீங்க. ஆண்டவருக்கு 1008 கேள்வின்னா ஊழியக்காரன்ட்ட எத்தனை கேள்வி? 2016. அப்படியே டபுள். புரியுதுங்களா? ஆண்டவர்கிட்ட மட்டும் நான் இப்பவும் சொல்றேன், நானா இருந்தாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும், அப்படி சொல்ல முடியுமாங்க உங்களால? என்னால சொல்லணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை நம்புவேன். நான் பக்தன் யோபு. நம்ம சொல்லுவோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. நான் உண்மை நம்புவேன். நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை நம்புவேன் அப்படிங்கிறான். ஆனா இன்னைக்கு நாம நம்புறோமா? இல்ல. 3 வாலிபர்கள், அவர்கிட்ட இருந்த அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம் நமக்கிட்ட இன்னைக்கு இருக்குதா? படிக்கிறோம், அனுதினமும் படிக்கிறோம், அனுதினமும் வேதத்தை தியானிக்கிறோம், அநேக 1000 முறை காதுகளால் இந்த செய்தியை கேட்கிறோம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் வைராக்கியமா நின்றார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவியாமல் போனாலும் சரி, நாங்கள் செத்து மடிந்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்ய மாட்டோம் என்று நின்னாங்க பாருங்க, உறுதியா. அதுதாங்க உறுதித்தன்மை. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த உறுதி இருக்குதா? சோ தேவனுடைய உதவியை நாடும். ஆண்டவரே, அந்த உறுதி எனக்கு வேணும், அந்த நம்பிக்கை எனக்கு வேணும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நம்மள ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு கடைக்காரனே நம்மளை அவமானப்படுத்த வாரான்னு வச்சுக்கோங்களேன். கடைக்காரன் நம்மள அவமானப்படுத்த வாரான்னு வச்சுக்கோங்க. இப்ப அவமானம் யாருக்கு சொல்லுங்க? கடன் வாங்கிட்டோம்,
சூழ்நிலை நிமித்தமா கடன் வாங்கியாச்சு. கடனை வாங்கின கடனை கொடுக்க முடியல, காலம் தாழ்த்தப்படுகிறது. அப்ப அந்த கடன்காரர்கள் வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவமானப்படுத்தையில என்ன சம்பவம் சொல்லுங்க. ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு யாரா இருந்தாலும் சரிதான், நம்ம எல்லாருமே கடன் தான் வாங்கியிருக்கோமே. அல்லேலூயா. ஏன்னா தாவீது கூட இருந்த முறை யாருதான்? கடன் பட்டவன் தான் அதிக பேர் கிடந்தான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ கடன்காரன் வந்து அவன் குழுக்காரனோ எவனோ ஒருத்தன் வந்து அவமானப்படுத்துறான் அப்படின்னா, குடிப்பதற்கு திராணி இல்லாத ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பார். ஆனால் அந்த நேரத்திலே கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கினவனை போய், கடன் வாங்கினவன் யாரா இருக்கணும்? கடன் வாங்கின நபர் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது அவமானப்படுத்துகிறார் என்றால், யார் முதல்ல அதுக்குரிய உத்தரவாதம்? உம்மை நம்பி வந்ததுக்கு நான் வந்து அவமானப்பட்டு நீக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்ப யாருக்கு இதுல இது பதில் யாரு கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல தீர்வு எங்க இருக்கிறது என்றால், கர்த்தர் தான் தீர்வு கொடுப்பார். அவருடைய உதவியை நீங்களும் நானும் நாட வேண்டும். உன்னை பார்த்து வியாதியஸ்தன் 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 என்று நோய்வாய்ப்பட்ட நோயாளி நோயாளி நோயாளின்னு சொன்னா ஆண்டவர் தான் வருத்தப்படணும். இதுல அல்லேலூயா. நீங்க வருத்தப்படக்கூடாது. உம்முடைய பிள்ளைன்னா என்னை பார்த்து நோயாளி நோயாளின்னு சொல்லுதாங்களா ஆண்டவரே, இதுக்கு நீரு தான் வருத்தப்படணும். நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உம்முடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி அறிக்கை செஞ்சு பாருங்க, அவர் அடுத்து நோயாளின்னு சொல்ல விட மாட்டாரு. புரிஞ்சுட்டா நான் சொல்றது? உங்களை நோயாளின்னு இன்னொருத்தரை சொல்லுவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிக்க மாட்டாரு. ஒண்ணு ஆண்டவர் சுகமாக்கிடுவாரு, இல்லைன்னு சொல்ல விட மாட்டார். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய உதவியை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாட வேண்டும். ஆண்டவரே, என் வியாதியை குணமாக்கும். எனக்கு இன்றைக்கு அவசர தேவை. என்னுடைய வியாதி என்னை விட்டு நீங்கணும். என்னுடைய இன்றைய அவசர கால உதவி, உம்முடைய உதவி எனக்கு தேவை. என்னவென்றால், என்னுடைய பிள்ளைக்கு இந்த நோய் தீர வேண்டும். என் பிள்ளை, என்னுடைய சரீரம் இப்படிப்பட்ட விளைவினத்திலே வியாதியிலே பிரச்சனையில இருக்கிறது. என் உடலை, என்னுடைய சரீரத்தை சுகமாக்கும் உம்முடைய உதவியை நான் நாடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மையோடு கேட்டு பாருங்க, தாழ்மையோடு கேட்டு பாருங்க. எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அவரால் குணமாக்க முடியும். அல்லேலூயா. எந்த நோயா இருந்தாலும், எந்த நோயா இருந்தாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நோயா இருந்தாலும் ஆண்டவரால குணமாக்க முடியும். எந்த வழிகளா இருந்தாலும் அவரால் குணமாக்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய உதவியை நாட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற பொழுது, அவருடைய உதவியை நாடுகிற பொழுது, ஆண்டவரிடத்துல பணிந்து கேட்போம் என்றால், ஆண்டவரே உம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். காத்திருந்து ஜெபிக்கணும். அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சொல்லுங்களேன் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் அவருடைய உதவியை நீங்கள் நாடினால் அவர் நிச்சயமாக உதவி செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 3 வாலிபரும் சொல்லலாம், அவர் எங்களை காப்பாத்தாம போனாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. நாங்க எங்க காரியத்துல உறுதியா இருப்போம் என்று சொல்லி உறுதியா இருந்ததுனால அவங்கள விட்டார ஆண்டவரு? விடல. அல்லேலூயா. 3 பேரை அக்கினி சூளையில் தூக்கி போட்டார்கள். ஆனால் அங்கே யாரு நின்னா? 4வது மனித சாயலிலே ஒருவர் அங்கே தோன்றினார். தேவன் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
அந்த அக்கினியானது அந்த 3 வாலிபர்களையும் பட்சிக்க முடியவில்லை. இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள் ஒருவர் அவர்களோடு கூட அங்கே உலாவிக் கொண்டிருந்தது நிமித்தமாக அந்த அக்கினி கூட அவர்களை நெருங்க முடியவில்லை, பட்சிக்க முடியவில்லை. அல்லேலூயா! காரணம், பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தப்புவிக்க வல்லவர் அங்கே உள்ளே உலாவிக் கொண்டிருந்தார். அதே போலதான் உங்க வீட்டுக்குள்ள ஒருவர் உலாவிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது, எந்த சத்துருவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய உதவியை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். அல்லேலூயா! அந்த ஸ்திரீ கேட்டால் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க, அடுத்த பதிலு அதுக்கு கீழே, அதற்கு அவள், ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுதான், அது எனக்கும் தெரியும். ஆனாலும் நாய்க்குட்டிகள் அந்த பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் எஜமான்கள் சாப்பிடுகிற பொழுது சிதறுகிற சிந்துகிற கீழே விழுகிறதை எடுத்து சாப்பிடலாம்ல. அல்லேலூயா! அது மாதிரி நினைச்சு ஏதோ கீழே விழுந்ததையாவது தாரும், அது போக எங்களுக்கு நாங்க பிழைச்சுக்கிடுவோம். அல்லேலூயா! அல்லேலூயா! அதான் சொல்லுவாங்கல்ல, நெல்லுக்கு கொஞ்சம் பாயை இல்லை, புல்லுக்கும் பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவராகிய தெய்வத்துக்கிட்ட நீங்களும் நானும் தாழ்மையோடு கேட்ட ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்தீர், ரொம்ப சந்தோஷம் தான், அதுல கொஞ்சம் எனக்கு கொடுத்து பாரும், கொஞ்சம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்மையோடு கேட்ட அவருடைய உதவியை நாடணுங்க. தாழ்மையோடு, நான் யாருடைய உதவி இல்லாம நடக்கணும், யாருடைய உதவி இல்லாம நான் என் வேலையை செய்யணும், இந்த உதவி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப ஆண்டவர் உங்க நரம்ப பலப்படுத்திடுவாரு, உங்க காலை பலப்படுத்திடுவாரு, உங்க சரீரத்தை பலப்படுத்திடுவாரு, உங்க ரத்த நாளங்களை பலப்படுத்திடுவாரு, உங்க எலும்பு மண்டலத்தை பலப்படுத்திடுவாரு, அவருடைய உதவியை நாடினால். அல்லேலூயா! ஆண்டவரே உங்க உதவி மட்டும் எனக்கு போதும் சொல்லுங்களேன். என்ன அவர் உதவி போதுமோ போதாதா? அவருடைய உதவி மாத்திரம் இருந்தா போதுங்க. முட்டாளா இருக்கிறவனையும் அறிவாளியா மாத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. பேதைகளை ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் பயன்படுத்திடுவார். ஞானிகளே வெட்கப்படும் அளவுக்கு பேதைகளை எடுத்து பயன்படுத்தி விடுவார். அப்போ பேதைகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன கொடுத்தாகணும்? அவரு விசேஷித்த ஞானத்தை, அந்த ஞானிய வெட்கப்படும்படியாக அந்த ஞானிக்கு மேலான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஆக வேண்டும். அல்லேலூயா! ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறவர். ஆகதான் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல நமக்கு என்ன தேவை உண்டோ அந்த தேவையை அவரிடம் சார்ந்து அவருடைய உதவியை நாடி கேட்போம் என்றால் கேட்பதிலே தாழ்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா! என்ன ஒன்று சொல்றேன், 2 விஷயம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கல 2 விதமா கேளுங்க. ஒண்ணு தாழ்மையா கேட்கணும், 2வது உரிமையா கேட்கணும். தாங்க தந்துதான் ஆகணுங்க. புரிஞ்சிட்டா நான் சொல்றது? தாங்க தந்துதான் ஆகணுங்க. தாங்கங்கிறது தாழ்மை, தாங்கையா அப்படிங்கிறது தாழ்மை. தந்துதான் ஆகணும்யாங்கிறது உரிமை. 2க்கு வித்தியாசம் இருக்குது இல்ல? இந்த 2 அடிப்படையில நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல, இப்ப நம்ம உரிமை வச்ச ஆள்கிட்ட மட்டும்தான் உரிமையான பொருளை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது சொல்லிக்கிடலாம், அது சொல்லிக்கிடலாம். எதுக்கு? உரிமை இருக்கிறதுனால. அந்த உரிமை எடுத்துக்கிடுறதுனாலதான் அவருக்கு தெரியாம அவருடைய பொருளை நம்ம எடுத்துட்டு போறோம். ஏன்னா அவரு பொருள் யான் பொருள். அவர் யார்? எனக்கு உண்டானவர். அவர் யாரு? என் தகப்பன். நான் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் சொல்லிக்கிடலாம், ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. புரிஞ்சிட்டீங்களா? அந்த உரிமையை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கிளைம் பண்ண வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்துல நம்ம அந்த உரிமை எடுக்கக்கூடிய இடத்துல வரணும்.
எப்பா நீர் தரணுயா, எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்து தரணும், அவ்வளவுதான். நான் இப்ப ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடத்த ஆண்டவர் வாய்க்கு செஞ்சுட்டார். எதுக்கு எடுத்தாலும் வண்டி எடுத்து நேர ஜெபமலைக்கு ஓடியாகும். நேர ஜெபமலையில போய் உட்கார்ந்துருவேன். ஜெபமலையில போய் உட்கார்ந்து ஆண்டவரை என்னென்ன காரியம் போன உடனே என் தேவையை வைக்க மாட்டேன். போன உடனே அங்க தனி அறையில என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இந்தியாவை தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், இந்தியாவை ரட்சியும், உலக நாடுகளை எழுப்புதலை உண்டு பண்ணுன்னு சொல்லி 3 இத மாதிரி மேப் ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்ப நான் எல்லா மாவட்டத்துக்காக, எல்லா மாநிலத்துக்காக, உலக நாடுகளுக்காக என்ன பண்ணுவேன்னா, சில நேரங்கள் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவேன்னா அவ்வளோத்தையும் சொல்லி அதுக்காக கை வைத்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேத பகுதியை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் பாதத்தில் உட்காருவேன். அந்த ரூம்ல இத்தனை அந்த ஒரு ஆளு தான் உட்கார முடியும். அந்த ஒரு ஆள் இல்ல 2 ஆள் இருந்துக்கிடலாம். அப்படி ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு முதல்ல இந்த மேப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு, தேசத்திற்காக உலகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஒரு வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் என்னுடைய காரியங்களை அவர்கிட்ட வைத்து நான் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிடுவார். ஏனென்றால் நான் நம்புகிறது அவரால் வரும். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவரால் வரும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த தாயை போல நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஸ்திரியை போல அவருடைய உதவியை நீங்களும் நானும் நம்முடைய தேவைக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும், உரிமை கோர வேண்டும். சொல்லுங்க, உரிமை கோர வேண்டும். அப்ப ஆண்டவர்கிட்ட உரிமையை கேட்டு பழகணும். ஆண்டவரே எனக்கு இன்னும் தேவையா, என்னையா அவ்வளவு காலம் ஆச்சு, 15 லட்சத்தை என்னைக்கு நான் பார்க்க, அப்படிதானே? ஒரு நாள் பார்ப்போம். அவன் சொல்ல மாட்டேன், என்னையா 15 லட்சம், அதுக்கு மேலெல்லாம் தருவாரியா? வாயில இருந்து ஆமேன் வர மாட்டேங்க, அல்லையா வர மாட்டேங்க. சோர்வு என்ன? சோர்வு. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு சொல்றேன், உங்க கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் ஆசீர்வதிக்கப்படும். மேல கையை கொடுத்துருங்க. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படப்பா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் 10 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? ஒத்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? ஒண்ணுக்கே வழி இல்லையா? அப்படியா? நமக்குலே ஒரு அக்கௌண்ட்டுக்கே வழி இல்லை. அதுக்கே பேங்குக்காரன் நட வைக்கான், அலைய வைக்கான். அப்படியா? அல்லேலூயா. எத்தனை பேங்க் இருக்கு, அத்தனை பேங்க்லயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா போச்சு. 10 பேங்க்ல 500 கிடந்தாலும் 5000 ரூபாய் ஆச்சுல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். இப்பமா நான் சொல்றேன், நம்ம பேங்க் பேலன்ஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒருவேளை 0ல இருக்கலாம், ஒருவேளை 0ல இருக்கலாம். ஒரு நாள் அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி மாற்றி விடுவார். சந்தோஷமா இருக்கா? ஆண்டவர் பணம் நிறைய கொடுத்தா சந்தோஷம் தானே? ஆமா, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. நாம அவருடைய உதவியை அனுதினமும் நாட வேண்டும். பண தேவையா இருக்கட்டும், சரீர சுகமா இருக்கட்டும், வீடு கட்டுகிற காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கட்டும், என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய உதவியை நீங்கள் தாழ்மையோடு நாடி பாருங்கள், அவரிடத்துல உரிமையோடு கேட்டு பாருங்கள். நிச்சயமா நான் சொல்றேன், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, நாம இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கு இருக்கவே மாட்டோம். நம்மளை கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தி தான் ஆவார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வாக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நீ இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. நிச்சயமாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை வாழ்த்துங்கள். எப்படி வாழ்த்த வேண்டும்? நாசமா போல் வாழ்த்தப்படாது, கோடா கோடியாய் பெருவாயின் வாழ்த்துங்க. அல்லேலூயா.
நீங்க நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்த்துதல நம்ம எவ்வளவு எதைத்தான் அதிகமா கொடுக்குறோம். ஏதோ நீ விளங்கவே மாட்டல, எப்படியெல்லாம் பேசுதும் பத்தியெல்லாம். அப்படி பேசப்படாது. அம்மேன்னு சொல்லுங்கள, அவன் விளங்கிடுவான். அப்படி சொல்லி பாருங்க, விளங்கிடுவான். நாம பிள்ளைகளை நாமளே சாபம் போடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? நம்ம பிள்ளைகளை மனசார, நம்ம பிள்ளை ஒண்ணு கேட்டு மனம் கசந்து ஒருவேளை நம்மளை கோவப்படுத்தி ஆதங்கப்படுத்தி நம்ம பிள்ளை நம்மளை துக்கப்படுத்தி கண்ணீர் வடிக்க விட்டுட்டு போனா கூட, நம்ம பிள்ளை போனதுக்கு அப்புறம் அவன் முதுகுக்கு பின்னாடியாவது வாழ்த்துங்க. ஆண்டவரே, என் பிள்ளை என்னை இந்த அளவுக்கு துக்கப்படுத்தினான்னு அவன் கேட்டதை நான் கொடுக்க முடியலல்லப்பா, அதனால அவன் கேட்டதை நீங்க கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க. புரியுதா? அவன் கேட்டதை நம்ம கொடுக்க முடியலங்க போய் அவன் நம்மளை துக்கப்படுத்திட்டு போறான். அப்ப நம்ம அப்பா கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பிள்ளை கேட்டதை நீங்க கொடுத்துருங்க ஆண்டவரே. அவன் கேட்டதை கொடுத்திருந்தா என்னை அவன் துக்கப்படுத்திருக்க மாட்டான். சரிதானே? உண்மைதானங்க? இதுதானே லாஜிக்கு. இந்த அடிப்படையில நீங்க பேசப்பட்ட நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அவன் பேசினதை நினைச்சு அவனை திட்டிக்கிட்டு தான் இருப்போம் ஒழிய, நமக்கு ஒருத்தர் உதவி செய்வார் பாருங்க, அவரை மறந்துடுவோம். அவருடைய உதவியை நாடணும். அல்லேலூயா. நாம அவருடைய உதவியை நாட ஆரம்பித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சபிப்பதற்கு பிரியமா இல்லை, ஆசீர்வதிப்பதற்கு தான் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்னா, அந்த ஸ்திரியை போல அவள் தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரிடத்துல உதவியை நாடினது போல், நீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க உறவுக்காக அவருடைய உதவியை நாடினால் நிச்சயமாக அவர் உதவி செய்வார். ஏனென்றால் அதனுடைய முடிவு சொல்லுகிறது, அவர் அவளுக்கு கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு முடிச்சிட்டாரு. ஏன்னா அவ தாழ்த்தினான். மேஜையிலிருந்து வரும் துணிக்கவாது எடுத்து சாப்பிடும் ஐயா நாய்க்குட்டிகள் அப்படின்னாரு. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு போயிட்டார். அல்லேலூயா. அவளுடைய விசுவாசம் துணிக்கு எடுத்து சாப்பிடுறதுக்காக அனுமதி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்டதுனாலதான், அவளுடைய உதவியை நாடினதுனாலதான் அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்று வேதம் சார்ந்த ஆண்டவர் அந்த இடத்துல பதில் சொல்லும்படியாய் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அவள் கேட்டது கிடைச்சிட்டு, அவள் பிள்ளைக்கு உண்டானதும் அங்கே கிடைத்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவள் உறுதியாக இருந்தாள், தன்னை தாழ்த்தினாள், அவருடைய உதவியை நாடினாள். அல்லேலூயா. முதல்ல அவரை தேடி போனா, இரண்டாவது அவருடைய உதவியை நாடினாள், மூன்றாவது தன்னை அவரிடத்தில் தாழ்த்தினாள். இந்த 3 காரியத்தை நீங்களும் நானும் பின்பற்றினால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம ஆண்டவரை தேடணும், அவருடைய உதவியை நாடணும், மூன்றாவது தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். இந்த 3 காரியத்தையும் சரியாக நம்ம நிலைநாட்டினால் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய உதவியை தான் நாடிக்கொண்டே இருக்கிறேன். உலக மனிதர்களிடத்தில் 1000 உதவிகள் நாடினாலும் தேவனுடைய உதவிதான் முதன்மையான உதவி. ஆமீன் சொல்லுங்களேன். அந்த உதவியை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நாடுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டோட்ட கேட்டு பழகுங்க. சரியா? 2வது உரிமையோடு கேளுங்க. தாங்க தந்துதான் ஆகணுங்க. அக்கா கிட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா எனக்கு தண்ணி கொடுக்கா அப்படின்ட்டு போறேன். அக்கா கிட்ட கேட்கறது என் கடமை. 2வது அக்கா தான் உரிமை எடுத்துட்டானா எனக்கு தந்துதான் ஆகணும். அப்படிதானே? ராணி அக்காவா இருக்கட்டும், பொம்மணி அக்காவா இருக்கட்டும், புஷ்பக்காவா இருக்கட்டும், தண்ணி கேட்கிறேன், அக்கா தண்ணி தாங்க அப்படிங்கிறது என்னுடைய, நான் கேட்கணும், கேட்டாதான் கிடைக்குங்கிறது முதல். 2வது நான் அக்கா கிட்ட என்ன செய்யலாம்? உரிமை எடுக்கிறது. ஏக்கா தண்ணி தந்திதான் ஆகணும் தம்பிக்கு. அதுக்கப்புறம் தராம இருப்பாங்களா? சே, இவ்வளவு உரிமையோட கேட்ட பிள்ளைக்கு நம்ம 1 கிளாஸ் தண்ணி கொடுக்கலாம் சாச்சா அப்படின்ட்டு கொடுத்துருவாங்கல்ல. இதுதாங்க ஏசப்பாட்ட கேட்கறது. இதே மெத்தடு தான். ஏசப்பாட்ட கேட்டாலும் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. 2வது தந்துதான் ஆகணும் உரிமை. அதுக்கு மேல அவரால் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. ஏனென்றால் யாக்கோபு காலை பிடிச்சுக்கிட்டான். எப்பா நீ என்னை விடப்பான்னு அவர் என்ன சொன்னாரு? நீர் என்னை ஆசீர்வதிச்ச வாய்க்கலன்னா
நான் உம்மை விடமாட்டேன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அதுதான் உரிமை எடுக்கிறது. விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருந்தான், காலையில உரிமையோடு பிடிச்சு வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் கேட்டு உரிமை எடுத்து அவருடைய உதவியை நாடினால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நல்ல